வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குக் வித் கொமாலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாபா பாஸ்கர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே இனோவேட்டிவான ஒரு ஐடியான்னு தான் தோணுச்சு. ஓரியோ பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட சாக்கோலாவா கேக் மாதிரி தான், ஆனால் நம்ம பனியார சட்டியில் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். அது உள்ள மோல்டன் ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் பீஸ் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா உள்ளே நல்லா உருகாது. வேணும்னா கொஞ்சம் பாலோ இல்லை சுடு தண்ணியோ சேர்த்து இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஏதாவது டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைரி மில்கில் உங்களுக்கு அந்த மோல்டன் டெக்ஸ்சர் வரல, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வந்துச்சு. அதனால் ஏதாவது ஒரு டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில்னா உங்களுக்கு அந்த லாவா கேக் மாதிரி வரும். இப்போ இது மெல்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்து ஒரு மிக்சியில் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை நம்ம சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 பிஸ்கெட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சிருங்க. நான் க்ரீமோடு தான் சேர்த்துருக்கேன், அதனால் அப்படியே அரைச்சிருங்க. இதில் 2 டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டீஸ்பூன் கணக்குலேயே சேருங்க, ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பனியாரம் நல்லா உப்பி கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பால் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம கரெக்டாக இதை செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. பாருங்கள், இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இந்த அளவு டெக்ஸ்சர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து பனியார சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய்யில் க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பேட்டரை நம்ம ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு அரை ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட்டை நடுவில் வச்சுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மறுபடி இது மேலே ஒரியோ பேட்டர் போட்டுக்கோங்க. உள்ள அப்போ தான் அது சீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பனியார கம்பி இருந்துச்சுன்னா அதிலேயே திருப்பி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்பூன் பேக் சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இது வந்திருக்கு. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கனால சாஃப்டாக இருக்குது. நீங்கள் குத்தி பார்த்தீங்கனாலே அந்த கம்பியிலலாம் சாக்லேட்டாக வருது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளோட ஒரியோ பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா மோல்டன் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு டெய்ரி மில்கில் ட்ரை பண்ணேன், அது அவ்வளோவா வரல. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டில் பண்ணேன், அதில் இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சு. நல்லா சாக்கோலாவா கேக் மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாத வீட்டில் கேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம ஈஸியாக இந்த பனியாரம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.